எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து வெளிநாடுகள் வியப்படைகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் பாட்னாவில் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றினார். பீகாரை காங்கிரஸ் நீண்ட காலமாக வறுமையில் வைத்திருந்ததாக விமர்சித்தார். மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், ஏனென்றால் சிலர் பீகாரின் எதிர்காலத்தை தடுக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் விமர்சித்தார். இந்தியா உலகளவில் 3வது பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும் என்று வெளிநாடுகள் நினைப்பதாகவும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பீகார் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த பொதுக்கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை மக்கள் கேள்வி கேட்பதையோ முன்னேறுவதையோ பாஜக விரும்புவதில்லை என்று ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். அந்நிய மொழிகளால் இந்தியாவை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று ஒருவரின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மதத்தை அந்நிய மொழியில் புரிந்து கொள்ள முடியாது என்றும் அமித்ஷா கூறியிருந்தார். மேலும் இந்த நாட்டில் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும் என்றும், அது வெகு விரைவில் இல்லை என்றும் அமித்ஷா கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ராகுல், தாய்மொழியைப் போலவே ஆங்கிலமும் மிக முக்கியமானது என்றும், ஆங்கிலம் கைவிலங்கல்ல, விலங்கை உடைக்கும் கருவி என்று கூறியுள்ளார். எனவேதான் ஆங்கிலம் கற்பதையும் கேள்வி கேட்பதையும் பாஜக விரும்புவதில்லை என்றும் ராகுல் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உயர்கல்வித்துறை சார்பில் 2025-26 கல்வியாண்டு முதல் செயல்படும் வகையில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் KV குப்பம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய இடங்களில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டும் 191ஆக உயர்ந்திருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்ந்த கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் சேற்காடு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் 36 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடம், துணைவேந்தர், உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான குடியிருப்புகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தவே கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் இந்த வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி P. வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் இடம்பெற்றது தெரியவந்தது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி, பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும். இதுகுறித்து காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தமிழ்நாடு DGP சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டார். இதை மீறினால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை மட்டுமே விரல் ரேகை பதிவு செய்தால் போதும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கும் முறையை மத்திய அரசு எளிமைப்படுத்தி வருகிறது.
இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற நடைமுறை வந்துள்ள நிலையில் ஒவ்வொரு முறையும் விரல் ரேகை பதிவு கட்டாயமாக பெறப்படுவதால் பொதுமக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இனி ஒரு முறை மட்டுமே விரல் ரேகை பதிவு செய்யும் வகையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. பட்டாசு ஆலைகளில் உயிரிழந்த 4 பேரின் மனைவியர் அரசு வேலை கோரி மனு அளித்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு மறுவாழ்வு பணிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும், விபத்துக்கு ஆலை உரிமையாளர்கள் காரணம் என்றால் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 6 தொகுதிகள் மட்டுமே கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு வருத்தம்தான் என வன்னி அரசு தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் தொகுதி பகிர்வு, கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்க தலைவர் திருமாவளவனிடம் வலியுறுத்துவோம் என்று வன்னி அரசு தெரிவித்திருக்கிறார். தான் கட்சியின் கடைநிலை தொண்டன் என்றும், அதே வேளையில் அனைவரின் விருப்பமும் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்பதுதான் என்று கூறிய வன்னி அரசு 50 தொகுதிகளில் கூட போட்டியிட விருப்பம்தான் என்றார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவரது சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக எடுக்கப்படவில்லை என்றும், ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதால் காவல்துறையால் சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என்றும் அவர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். போதிய மருந்துகள் வழங்கப்படாததால் முதல்வர் மருந்தகம் மாவு விற்கும் நிலைக்கு சென்று விட்டதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். மக்கள் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தாமல் ஒரு விளம்பரத்திற்காக செயல்படுத்தினால் என்ன ஆகும் என்பதற்கு இதுவே உதாரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தில் போதுமான மருந்துகளை அரசு வழங்கவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் பாடல் நாளை நள்ளிரவு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. அரசியலில் நுழைந்துள்ள விஜய்க்கு இதுவே கடைசி படம் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த படத்தில் அரசியல் கலப்புகள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகத்திற்கான தீப்பந்தத்தை ஏற்றுங்கள் என்ற முழக்கத்துடன் அரசியல் கலந்த அதிரடி பாடலாக நாளை வெளியாகும் முதல் பாடல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. விஜயின் பிறந்த நாளை ஒட்டி பாடலை வெளியிடவும் படக்குழு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.